Good morning, SBO family members. நம்முடைய ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. வேறு வழியில் பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் SBO மெம்பர்ஸ். வெல்கம் டு ஆல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லி SBOவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டீஸ் போர்டில், டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ இதில் பார்க்குறோம். ஸோ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய நேமை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெனு ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் உங்களுக்கு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணாக்கா ஹெட்டிங் வந்து மை ப்ரொஃபைல்ன்ற பேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதில் கீழே அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மெனுவெலாம் தாண்டி உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் காண்பிக்கும். ஸோ இது போல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது. அந்த டீட்டெயில் அப்படியே தான் இருக்கும். நான் வந்து எரேஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வீடியோக்காக வேண்டி. ஸோ அந்த 3 டீட்டெயில் உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். அந்த வாட்ஸ்அப் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பிளாங்காக இருக்கும் உங்களுக்கு. நாமினி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ், கண்ட்ரி எல்லாமே வந்து நம்ம தான் இப்போ ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பொறுமையாக ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து என்னுடைய பையனோட பேர் கீதன் சொல்லிட்டு, என்னுடைய பையனுடைய பேரில் நான் வந்து இதை ஐடி போட்டிருக்கேன். ஸோ அப்படி நம்ம போட்டிருக்கும்போது இங்கே நாமினி டீட்டெயில் என்ன சார் வரும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து யார் என்னுடைய பையனுக்கு நாமினி யார் இருக்காங்க அப்படின்னாக்கா அப்பாவோ இல்லை அம்மாவோ பேர் போட்டுக்கிடலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதுபோல் வந்து நாமினின்றது இந்த ஐடி ஹோல்டர் யாரோ அவங்களுக்கு அடுத்த வாரிசாக யாரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் இங்கே வந்து நாமினேட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருங்க. கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டிலாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒருவேளை சக்ஸஸ் அப்படின்ற மெசேஜ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம், சக்ஸஸ்ன்னு வந்துடும். அப்படி இல்லைனாக்கா இது போல் ரெட் கலரில் ஒரு எரர் வரும், ப்ரொஃபைல் அப்டேட் லிமிட் ஹேஸ் பீன் எக்ஸீட்ஸ், ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் அட்மின் டு சேஞ்ச் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன். ஸோ நானே ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன், எனக்கும் இந்த எரர் தான் வந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன் ஃப்யூச்சரில் நமக்கு அந்த ஆப்ஷனை கொடுப்பாங்க, ப்ரொஃபைல் வந்து நம்ம திரும்பவும் அப்டேட் பண்ணிக்கிடலாம். ஸோ இது போல் எரர் வந்திருந்தது அப்படின்னாக்கா நமக்கு அப்டேட் ஆகிருக்காது, பரவாயில்ல. ஸோ இதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதும் அடுத்து வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா திரும்ப அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு என்ன டீட்டெயிலுங்க, பேங்க் டீட்டெயில்ஸுன்ற அந்த ஹெட்டிங்கில் நீங்கள் மெனுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேங்க் டீட்டெயிலாம் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யுவர் பேன் கார்டு, அண்ட் தென் உங்களுடைய பேன் கார்டு போட்டுட்டிங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ண உடனே அந்த பேன் கார்டு ஹோல்டருடைய நேம் என்னவோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை போடுறீங்க. அந்த ஐஎஃப்சி கோடு, இந்த ஐஎஃப்சி கோடு நீங்கள் போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பேங்க் நேம், என்ன பிரான்ச்ன்றது அது வந்து பிக் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியான வேலை தான். நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இந்த பேங்க் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு காலத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பரில் உங்களுக்கு ஸ்டாராக தான் டிஸ்பிளே ஆகும், அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு டிஜிட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஒரு முறை 2 முறை நான் சொல்கிறேன், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை தெளிவாக பொறுமையாக ஒவ்வொரு லெட்டராக எடுத்து டைப் பண்ணுங்கள்.
ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபிகேஷன் பாருங்கள். மறந்துடாமல் ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபிகேஷன் பாருங்கள், கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. வேணா இன்னொரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் சரியாக பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னாக்கா, கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு முறை டைப் பண்ணுங்கள், அடுத்து அவர் சொல்லும்பொழுது நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் பார்த்து சொல்லும்போது அவர் பாஸ்புக்கை பார்த்து வெரிஃபை பண்ணட்டும். ஸோ இது மாதிரி பண்ணிங்கனாக்கா இந்த எரர் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு முறை தான் பண்ண முடியும். இதை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சது ஒரு 2-3 மாதத்துக்கு டைம் எடுத்துக்கும் அவங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் சைட்லேருந்து. ஏன்னா நீங்கள் பண்ணுறது மிஸ்டேக் அதனால். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக பொறுமையாக போடுங்க. அண்ட் தென் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பேங்க் பாஸ்புக்கில் என்ன இருக்கோ அதை போடுங்க. பேன் கார்டு அதுபோல் பேன் கார்டும் கரெக்டாக போட்டுருங்க. இங்கே என்ன நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டரும் இந்த பேன் கார்டு ஹோல்டரும் சேமாக இருக்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய பேர் தங்கமணி அப்படின்னாக்கா, அக்கௌண்ட் நம்பரும் என்னுடைய பேரில் தான் இருக்கணும், பேன் கார்டும் வந்து பார்த்திங்கனாக்கா என்னுடைய பேரில் தான் இருக்கணும். ஆனால் இந்த எஸ்பிஓ ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுடைய பேரில் இருக்குது. அது பிரச்சனை கிடையாது. இந்த எஸ்பிஓ ஐடி உங்கள் பேர்லேயும் இருக்கலாம், உங்களுடைய அம்மா பேர் அப்பா பேர் யார் பேர் வேணும்னு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் எஸ்பிஓவில். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் பேன் கார்டு ஹோல்டர் நம்பரும் சேமாக இருக்கணும். இல்லை கீதனோட பேர்லேயே இருக்குது அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி அவர் பேரில் அக்கௌண்ட் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, என்னுடைய பேரில் தான் இங்கே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதே போல் அக்கௌண்ட் நம்பரும் பேன் கார்டு ஹோல்டர் நம்பரும் அந்த நேமும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த எஸ்பிஓ ஐடி யார் பேரில் வேணாலும் இருக்கலாம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இதை ஃபில் பண்ணி முடிச்சதும் இந்த பேன் கார்டு போடுறீங்க. அது செக்லிஸ்ட் கொடுத்த உடனே உங்களுடைய நேம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் தங்கமணி, இனிஷியல் வந்து சின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட் பாஸ்புக்கில் இருக்குது, இனிஷியலோடு இருக்கும் அதில். பட் ஆனால் இந்த பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் வெறும் தங்கமணின்னு மட்டும்தான் இருக்கும். இது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது வந்து இஷ்யூ கிடையாது. இந்த ஸ்பெல்லிங் வித்தியாசம் அதுபோல் ஏதாவது வருது அப்படின்னாக்கா அது வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? அந்த ஐஎஃப்சி கோடு போடுறீங்க, போட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னாக்கா ஐஎஃப்சி கோடு போட்டதும் உங்களுடைய பேங்க் டீட்டெயிலையும் அதாவது பேங்க் நேமையும் பிரான்ச் நேமையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிக் பண்ணி எடுத்துக்கும். கன்ஃபார்ம் அண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பிரான்ச் தானான்ட்டு, உங்களுடைய பேங்க் தானான்ட்டு. அண்ட் தென் சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னாக்கா திரும்ப எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து கூட ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலையும் பேன் கார்டையும் போடுங்க. போட்டு முடிச்சு சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுக்கு மெனுவில் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெனு போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வியூன்ற அந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் பதிவு பண்ண அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிற ஒரு முக்கியமான ப்ராசஸ். இதை பொறுமையாக இந்த ஆடியோவை கேட்டுட்டு இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு ஸோ அந்தந்த ஆப்ஷன் வரும்போது எப்படி பண்ணணுன்றத தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுட்டு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நமக்கு திரும்ப எஸ்பிஓ வந்து ரீஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளவே வித்ட்ராவல் ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு வேலையை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை பொறுமையாக ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.